சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நக்சல்களை ஒழிப்பதாக கூறி பழங்குடி மக்களை சுட்டுக் கொல்லும் நடவடிக்கையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பங்கேற்று இவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் சத்தீஸ்கர் மாநில அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், நக்சல்களுக்கு எதிராக மத்திய அரசு நடத்தும் அழித்தொழிப்பு கொள்கை கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு அழித்தொழிப்பு கொள்கையை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மே மாதம் 22ஆம் தேதி ஒரே நாளில் 27 மாவோயிஸ்டுகள் இந்திய ராணுவ படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய படுகொலைகளை எங்களுடைய அனைத்து இந்த கட்சிகளின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிறைந்துள்ள கனிம வளங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இத்தகைய அழித்தொழிப்பு நடவடிக்கையிலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.